Hi guys, welcome to Mupare Training Academy. So very good morning to all. இன்னைக்கு காலையில எல்லாரும் காஃபி கப்போட வந்திருப்பீங்களா, அது மகோட வந்திருக்கீங்களோ? சோ காஃபியை குடிச்சிட்டு எல்லாரும் நல்லபடியா கவனிங்க. நம்ம நிறைய விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இந்த காஃபி வித் ஹரிஷ்ல. ஆனா எல்லாமே கொஞ்சம் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களா தெரிஞ்சுக்க போறோம். சோ எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். சோ சயின்ஸ்ல ஏன்னா என்ன விடவே பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கல்ல, அப்ப இப்படி தெரியாம இருக்கும். சோ ஆனா நான் உங்களுக்கு ஒரு முறை ரீகால் பண்றேன். யாரையுமே படிக்க சொல்லலங்க. எல்லாமே இந்த காஃபி வித் ஹரிஷ்ல ரீகால் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க படிச்சிட்டு இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். சோ நிறைய பேர் நினைக்கிறீங்க நம்ம படிச்சிடலாம் ஆனா படிச்சது எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றத ஒரு வீடியோவை பார்த்து அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அதை ரீகால் பண்றதுல ஆகட்டும், அல்லது அதே போல ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கறதாகட்டும், இதுல மட்டும் தான் ஒரு மனுஷனுக்கு நம்ம எவ்வளவு படிச்சிருக்கான்றதை அவனால என்ன பண்ண முடியும், கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கவே முடியும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க எல்லாருமே, இதுதானே வீடியோ எனக்கு தெரியாதா, போடுறா பாஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இருக்கிறதே லிமிட்டட் டைம் டியூரேஷன். அதை கூட பார்க்கலன்னா என்னங்க பண்ண முடியும். ஸோ படிக்கணும் ஓகேவா. ஸோ இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம காஃபி தரிஷ்குள்ள போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்யூஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசிக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன்ஸ் வந்து எங்களுடைய 3 பிரான்ச்சஸ்லயுமே போயிட்டு தான் இருக்கு. ஸோ எஸ்ஐ ஆகட்டும் பிசி ஆகட்டும், வரக்கூடிய 2025 தேர்வுல காவலர் ஆவது மட்டும்தான் உன்னுடைய கடமை மற்றும் காவலர் ஆவது மட்டும்தான் உன்னுடைய கனவு அப்படின்னு இருந்ததுன்னா, ஸோ வேலூர், திருச்சி, விருதுநகர் 3 கேம்பஸஸ்லயுமே அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க எங்க பிரான்ச்ல வேணாலும் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். அதை பத்தி உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் அது பிரான்ச்சஸ்ல இருக்கக்கூடிய கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தகுதியான டீடைல்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வேலூர் அந்த 7200400395 அல்லது 3988 நம்பர் இருக்கும். திருச்சி அந்த 8110700706 அல்லது 708 நம்பர் இருக்கும். விருதுநகர் அந்த 9363020246 அல்லது 247 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் கொடுப்பாங்க. மேலும் எங்க பயிற்சி மையத்துல எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான 4 பாக புத்தகங்கள், அதாவது உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ், பிக் பேக் கொஸ்டின்ஸ், ஸோ ஒன்லைனர்ஸ் எல்லாமே கவர் ஆகி சைக்காலஜி புக்கோட மேக்ஸோட எல்லாமே கவர் ஆகிருக்கக்கூடிய ஒரு 4 பாக புத்தகங்கள். எஸ்ஐ தேர்வுக்காகட்டும் பிசி தேர்வுக்காகட்டும் யாரா இருந்தாலுமே அதை படிச்சுக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரிக்கான ப்ராக்டிஸ் செட்டுமே தீர போதுங்க. கிட்டத்தட்ட லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் போட்டிருந்தோம். ஸோ தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், லிமிடெட் ஸ்டாக் ஒன்லயே அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புக்கை பர்ச்சேஸ் பண்றவங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, காஃபி ஆடுறதுக்கு நம்ம இன்னைக்கான வீடியோ கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ கொஞ்சம் வீடியோ டக்கு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சில ஐசோடோப்புகள் எந்த மாதிரியான விஷயத்தை எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐசோடோப்புகளால மட்டும்தான் அதை டீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான உடல் ரீதியா நீங்க சந்திக்க வேண்டிய சில பிரச்சனைகள் அல்லது அதை பற்றி கண்டறிய உதவக்கூடிய கதிரியக்க ஐசோடோப்புகள் என்னென்ன, அதை எப்படி ஈஸியா நம்ம வந்து குழப்பிக்காம ஞாபகம் வச்சுக்கிறது. இன்கேஸ் இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கும் போது அதை நம்பரோட சேர்த்து மனப்பாடமே பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். எங்க பார்த்தாலும் நாள் டக்கு பிக் பண்ண முடியும், இல்ல நீயாவே பார்க்காம கூட எழுத முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறிய உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. மனித உடலில் உள்ள நீரினுடைய அளவை கண்டறிய உதவும் ஐசோடோப்பு. அப்போ ஹியூமன் பாடியில வாட்டர் கண்டென்ட் இருக்கும். கண்டிப்பா எந்த ஒரு ஹியூமன் பாடி ஆகட்டும், நான் ஆகட்டும், நீ ஆகட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய யாராக ஆகட்டும், எல்லாரும் உடம்புலயும் ரத்தம் இருக்கிற மாதிரி கண்டிப்பா நீர் சத்தும் இருக்கணும். ஸோ நீர் சத்து போயிடுச்சுன்னா டீஹைட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் சத்து அதிகமாச்சுன்னா ஹைட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட்ரேட்டட் நீரை டீஹைட்ரேட்டட்னு சொல்றாங்க. அப்ப அதிகமான நீர் சத்து வெளியே போகுது, அது நீங்க எடுக்க வாந்தி ஆகலாம், இல்லை டிசென்ட்ரி ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ அது மூலமா வெளியே நீர் சத்து போகுது, இல்லை வேர்வை அதிகமா வந்து போகுது, ஏதாவது ஒரு மூலமா நீர் சத்து குறைஞ்சாலும் டீஹைட்ரேட் ஆயிடுச்சும் பாடி அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நீர் சத்து எவ்வளவு இருக்கு, பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்றத ஒரு கதிரியக்க ஐசோடோப் மூலமா அறியலாம். அது என்ன சார் கதிரியக்க ஐசோடோப்னா, நம்ம நீரையே என்னன்னு சொல்றோம், H2O தானே சொல்றோம். நீர் என்னன்னு சொல்றோம், H2O. ஏன்னா ஹைட்ரேட்டட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம், ஹைட்ரஜன் அயனிகள் இருக்கிறதுனால. சோ H2O தான் நீரை சொல்றோம். அப்போ நீரினுடைய அளவை கண்டறிக்கிறதுக்கும் என்ன ஐசோடோப் பயன்பட போகுதுன்னா ஹைட்ரஜன் பயன்பட போகுது. என்னது ஹைட்ரஜன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் பயன்பட போகுது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, நம்ம நீர் இந்தியா வந்து 3 பக்கம் கடலால தான் சூழப்பட்டிருக்கு. அப்ப ஹைட்ரஜன்ன்றது 3 பக்கம் இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லையா, ஹைட்ரஜன் அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்குல்ல, Hனா 2, O ஒண்ணுமே இல்லைன்னா அங்க என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். 2 1 என்னது 3. அப்ப நீர்னாலே 3ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 மூலக்கூறுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு, அப்போ அது 3ன்னு போட்டுக்கலாம், ஹைட்ரஜன்ன்றதை இங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ உடம்புல உள்ள பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை வந்து கண்டறிய உதவுவதற்கான ஒரு ஐசோடோப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் 3. சோ அடுத்தது இதயத்தின் செயல்பாட்டை கண்டறிய உதவும் கதிரியக்க ஐசோடோப்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எது இதயத்தின் செயல்பாடு, இதயத்தின் செயல்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. இதயத்தின் செயல்பாடுனா உன் இதயத்துல யாருங்க இருக்காங்க, சரி எனக்கு ஜோடியா வர போறவங்க தான் சரி இதயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்போ உன் ஜோடி தான் உன் சோடி. அப்போ சோடியம், உன் சோடியம். ஓகேவா, என்னது சோடியம். ஸோ இது வந்து ஹைட்ரஜன் 3ன்னு சொல்லிட்டோம்.
இங்கிலீஷ்ல எழுதிடுறேன் ஹைட்ரஜன் 3. ஸோ இதயத்தினுடைய செயல்பாடு ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் இன் இங்கிலீஷ் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸை அறியக்கூடிய ஐசோடோப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சோடியம். உங்க இதயத்தில் உனக்கு ஜோடியா வர போறவங்க தான் அதிகமாக ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். எவ்வளவு மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பேன் சார்? 24 மணி நேரமும் அவங்க ஞாபகம் தான் சார், 24 மணி நேரமும். அப்ப சோடியம் 24 is used to find out the heart functions. ஓகேவா? ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம். சார் எனக்கு இதயத்துல ஜோடின்னு இருக்கிறதே எனக்கு காக்கி யூனிஃபார்ம் தான் சார் அப்படின்னு இருக்கும். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிளா போட்டு விட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ எனக்கு ஹார்ட் தான் சார், என் ஹார்ட் ஃபுல்லா இருக்கிறதே என் காக்கி தான் சார் அப்படின்னு இருக்கும். மறக்காம உங்களுடைய ஹார்ட்டை போட்டு போங்க. ஏன்னா எத்தனை பேர் உன்னுடைய காக்கியை விரும்புறேன்றதை பார்ப்போம். ஓகேவா? சோ அப்ப இதயத்தினுடைய செயல்பாடு ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அறிய உதவுறது என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் 24. ஏன்னா இதயம்னாலே ஜோடி தான் இருக்கும். அந்த ஜோடினால 24 மணி நேரம் அதை பத்தி சிந்தனை தான் இருக்கும். அடுத்தது ரத்த சோகை நோயை கண்டறியக்கூடிய ஐசோடோப். நமக்கு தெரியும் ரத்த சோகைன்றது ஹீமோகுளோபினுடைய டெஃபிஷியன்சினால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரத்த சோகைனா ரத்தம் இல்லாம போறதுமா? எதை அடிச்சா? இரும்பால ஓங்கி அடிச்சா உடம்புல இருந்து ரத்தம் எல்லாம் போயிடும். அப்போ இரும்பு என்னது? இரும்பு 59. இதுதான் வந்து ரத்த சோகையை வந்து கண்டறியக்கூடிய ஒரு ஐசோடோப். ஓகேவா? ரத்த சோகை. ஸோ இது மூணுமே ஞாபகம் இருக்கு. அப்போ வாட்டர் கண்டென்ட்னாலே ஹைட்ரஜன்னாலே 3, இதயத்தினுடைய செயல்பாடுனாலே சோடியம்னாலே 24 மணி நேரம். அதை பத்தின சிந்தனை தான். ரத்த சோகைனா ரத்தம் எதை கொண்டு அடிச்சா போயிடும்? இரும்பு கொண்டு அடிச்சா போயிடும். ஸோ இரும்பு 59. அடுத்தது இன்னும் 2 இருக்கு. மூளைக்கட்டி டியூமர்ஸ், பிரைன் டியூமர்ஸ். ஓகேவா? பிரைன் டியூமர்ஸ். அண்ட் தென் தைராய்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? தைராய்டு சுரப்பி, அந்த தைராய்டு இருக்குல்ல, அந்த சுரப்பிகளுடைய சீர்குலைவு கண்டு அவற்றின் இடத்தை கண்டறிய உதவும் கதிரியக்கல் சுரப்பு. நிறைய பேருக்கு தெரியும் தைராய்டு கிளாண்ட்ல எனக்கு ஃபங்க்ஷன் வந்து சரியா ஆகல, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ தைராய்டு ஆகட்டும் அல்லது பிரைன் டியூமர் ஆகட்டும் எங்க இருக்கு எக்ஸாக்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை லொகேட் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஐசோடோப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தைராய்டு அப்படின்னாலே இந்த கழுத்தினுடைய பகுதியில தான் அந்த சுரப்பி இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம கழுத்தினுடைய பகுதியில தான் இருக்குதுன்னா அது ஒரு ஒன்னுடைய குறைபாடுனால தான் தைராய்டே வரும். அது எதனுடைய குறைபாடுனா அயோடின். அப்போ இதுவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா அயோடின்ற ஒரு ஐசோடோப் தான். இதை கண்டுபிடிச்சு சொல்லும் 131. என்னது? அயோடின் 131. அதுதான் டியூமர்ஸ் ஆகட்டும் அல்லது தைராய்டு ஆகட்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அயோடின் போட்டு உப்பு போட்டு தின்ற, அது கழுத்து வழியா தான் இறங்குது. அந்த ருசியை உணரணும்னா மூளைக்கு நல்லா உணரணும். மூளை இருந்துச்சுன்னா தான் அங்க வந்து கண்டிப்பா என்ன சொல்லுவோம், இது உப்பு நிறைய இருக்கு, இதுல உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு உனக்கு புரிய வைக்கும். ஸோ அப்போ உப்பு அயோடின் 131 தான் மூளை கட்டியானா இருக்கட்டும் இல்ல தைராய்டு சுரப்பியானா இருக்கட்டும் இதை பத்தி கண்டறிய உதவக்கூடிய ஒரு ஐசோடோப்பா இருக்கு. அடுத்தது லாஸ்ட் ரத்த கோளாறு தோல் நோய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரத்த சோகை லியூமியா. இது ரத்த கோளாறு அல்லது தோல் நோய். புரியுதா? வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. உன்னுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டிசீஸ் ஆகட்டும் அல்லது ரத்தத்துல இருக்கக்கூடிய டிசீஸ் ஆகட்டும், பிளட் டிசீசஸ், இதெல்லாம் ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஒரு ஐசோடோப் என்ன, கதிரியக்க ஐசோடோப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்பரஸ் முக்கியமானது. பாஸ்பரஸ் ஏன் 32 மார்க் எடுத்தா பாஸ் இல்ல, 35 மார்க் எடுத்தாதான் பாஸ் பண்ணல தோலை உரிச்சு விடுவோம். படவா தோல் நோய், தோலை உரிச்சு என்ன பண்ணிடுவேன், ரத்தத்தை முழுசா எடுத்துருவேன், ரத்த கோளாறு. சோ அப்ப பாஸ்பரஸ் அப்படின்ற ஒரு 32 ஐசோடோப் தான் தோல் நோயையும் குணப்படுத்தும், எதையும் குணப்படுத்தும், ரத்த கோளாறையும் குணப்படுத்தும். அப்ப இந்த ஒரு விஷயமும் ஞாபகம் இருந்துச்சா? அப்போ எக்ஸாக்டா இந்த 5 ஐசோடோப்ஸ் தான். இந்த 5 ஐசோடோப்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? மொத்தம் முடிஞ்சிச்சு. வாட்டர் கண்டென்ட் ஹைட்ரஜன், ரத்த சோகை இரும்பால் அடிச்சா ரத்தம் போயிடும், இரும்பு 59. இதயத்தோட ஃபங்க்ஷன்ஸ் ஜோடி சார், சோடியம் 24 சார். மறக்காம போட்டுருவீங்களா ஹார்ட்? இது போலீஸ் மேல லவ் இருக்குல்ல. அடுத்தது இன்னும் 2 சொன்னோம். ஒன்று தோல் நோய், இன்னொன்று ரத்த கோளாறு. தோல் நோயமா இருக்கட்டும் ரத்த கோளாறு ஆகட்டும், பாஸ் பண்ணலன்னா தான் அடிப்பேன். ஸோ பாஸ்பரஸ் 32 மார்க் எடுத்தாலும் பாஸ் ஆகும், 35 தான் எடுக்கணும். ஸோ பாஸ்பரஸ் 32. அதே மாதிரி அயோடின் 131 எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையில் இருக்கக்கூடிய கட்டியை லொகேட் பண்றதுக்கும் தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியா இயங்கலனான்றது தெரியப்படுத்துறதுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இரும்பினுடைய முக்கிய தாது. இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை போய் சார் எங்கிட்ட நிறைய சொல்றீங்க, நாளைக்கு இதில் நீங்க தெரியாத ஒரு 2 விஷயத்தையுமே நான் சொல்ல போறேன், கவனிச்சுக்கோங்க. இரும்பினுடைய முக்கிய தாது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹேமடைட். என்னது? ஹேமடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஹேமடைட்ன்றது வந்து இரும்பினுடைய முக்கிய தாதா கருதப்படுது. Fe2O3 ஆக்சுவலி சொல்றதா இருந்தா Fe2O3. நல்லா கவனிச்சுக்கோங்க. நாட் ஒன்லி ஹேமடைட், இரும்பினுடைய தாதுக்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா ஹேமடைட்னு சொல்லலாம், மேக்னடைட்னு சொல்லலாம். நிறைய இருக்குல்ல, 2 3 இருக்கு.
ஆனா எது அதிகமான காந்த பண்புகளை உடையது, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது மேக்னடைட். ஏன்னா பேர்லயே இருக்கு, நான் இங்க எழுதி போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே அயனோட ஓர்ஸ். ஓகேவா, மேக்னடைட்னு இருக்கு. அந்த மேக்னடைட்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இருக்கு, என்னது எக்ஸாக்ட்டா அதிகமான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, காந்தத்தன்மை. இயற்கையிலேயே காந்தத்தன்மையை அதிகம் பெற்றுள்ள ஒரு இரும்பினுடைய தாது எதுனா மேக்னடைட். ஆனா ஹேமடைட் அதிகமாக உற்பத்தி ஆகும். இரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு தாது பொருள் வந்து ஹேமடைட். வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. காந்த பண்புகளை அதிகமாக கூடியதுன்னா மேக்னடைட், இரும்பினுடைய முக்கியமான தாதுனா ஹேமடைட். அடுத்தது அலுமினியத்துடைய முக்கியமான தாது, இது சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்பீங்க, பாக்சைட். அலுமினியத்துடைய ஓர் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, என்னது பாக்சைட், அலுமினியத். ஓகேவா, அலுமினியத்தினுடைய ஓர் பாக்சைட். அடுத்தது தாமிரம். தாமிரம்னால என்னது, காப்பர்னுடைய ஓர். ஓகேவா, காப்பர்னுடைய ஓர் சொல்லும் போதே சொல்லலாம் காப்பர் பைரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, காப்பர் பைரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஒரு முக்கியமான ஓர், காப்பர் பைரைட். சோ இந்த மூணுமே உனக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. இரும்பினுடைய ஓர்னு சொல்லிட்டு ஹேமடைட் சொல்லியிருப்பாங்க, அலுமினியத்துக்கு பாக்சைட் சொல்லியிருப்பாங்க, காப்பரத்துக்கு காப்பர் பைரைட்னு சொல்லியிருப்பாங்க. சோ ரெண்டுமே. இன்னொன்னு 11th 12th புக் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இன்னொன்னு நான் முக்கியமா சொல்ல போறது என்னன்னா பாதரசம். பாதரசத்தினுடைய தாது, பாதரசம்னா இங்கிலீஷ்ல என்னமா, மெர்க்யூரி. மெர்க்யூரியுடைய தாது என்னன்னு பாத்தீங்கன்னா சினபார். என்னது, சினபார். எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா இதை எழுதணும், இது முக்கியமான பாயிண்ட்ல, சினபார். அடுத்தது ஈஎம். ஈஎம்னு சொல்லுவாங்க, லெட். பிபி அப்படின்ற ஒரு சிம்பிளை கொண்ட லெட். இதுக்கு வந்து HG மெர்க்யூரிக்கு. ஈஎம்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், வெள்ளியம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த லெட்டினுடைய ஓர் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா கலீனா. என்னது, கலீனா. சோ இப்ப 2 எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன்னா, அப்போ ஓர்லயே உனக்கு வந்து நான் 2 எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். என்னது, இரும்பினுடைய முக்கிய தாது என்னன்னு சொல்லியிருக்கேன், அலுமினியத்துக்கு பாக்சைட், இரும்புக்கு ஹேமடைட், காப்பருக்கு வந்து காப்பர் பைரைட், பாதரசம் மெர்க்யூரிக்கு வந்து HGன்னு சொல்லக்கூடிய அந்த மெர்க்யூரிக்கு வந்து என்ன சொன்னோம், சினபார். அதே மாதிரி கலீனா வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஈஎம் சொல்லக்கூடிய வெள்ளியம், அது என்னன்னு சொல்லலாம், லெட்னு சொல்லலாம். அடுத்தது எல்பிஜி. ரொம்ப சிம்பிளா தான் எழுதி போட்டுருக்கேன், ஆனா இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ எல்பிஜினுடைய விரிவாக்கம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அதிக அழுத்தத்திற்கு உட்பட்டு திரவமாக்கப்பட்ட ஒரு ஹைட்ரோ கார்பன் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அப்ப இது வேற ஒண்ணும் இல்லை, இது வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன். அப்ப அந்த ஹைட்ரோ கார்பன் எதனுடைய கலவை, இந்த எல்பிஜின்ற ஒரு ஹைட்ரோ கார்பன் எதனுடைய கலவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊருக்கே தெரியும், இது புரோபேன் மற்றும் பியூட்டேன் வந்து சேர்ந்த ஒரு கலவை. புரோபேன், பியூட்டேன். சோ இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹைட்ரோ கார்பனா இருக்கக்கூடிய எல்பிஜி. சோ அதிகமான அழுத்தத்திற்கு உட்பட்ட புரோபேன் மற்றும் பியூட்டேன் தான் ஒரு திரவமாக்கப்பட்ட ஒரு ஹைட்ரோ கார்பன் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். ஆனா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, எல்பிஜி பத்தி சொல்லிட்டேன் சிம்பிளா. அடுத்தது மூலக்கூறு வாய்ப்பாடுகள், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். நாளைக்கு மேட்ச் த ஃபாலோவிங்ல கூட கேட்கலாம்ல. சோ இவங்களெல்லாம் உனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். யார் யாரு, பென்டேன், புரோபேன், பியூட்டேன், பியூட்டேன், புரோபேன், பென்டேன், ஈத்தேன், மீத்தேன். சோ இவங்களுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு தான் கொடுத்திருக்கேன். பென்டேன்னா C5H12. கீழே வந்துருங்க, ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிறது CH4. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மீத்தேன். மீத்தேன் வாயுக்கள் எதுக்கப்படுதுன்னு சொல்றாங்களா, மீத்தேன் CH4. மீத்தேனால என்னது, CH4. அடுத்தது ஈத்தேன்னா என்னன்னா C2H6. என்னது, C2H6. எது, ஈத்தேன். அப்ப ஈத்தேன்னா C2H6, மீத்தேன்னா CH4. அடுத்தது பியூட்டேன் C4H10. C4H10. புரோபேன் C3H8. அடுத்தது பென்டேன் C5H12. ஆனா இது ரெண்டு ஆட் ஆகும். ஆக்சுவலா இந்த புரோபேனை வந்து நான் இதுக்கு கீழே எழுதி இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா, இங்க பாருங்கம்மா, இங்க ஒண்ணுமே இல்ல, C1 இருக்கா, C1 எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது தானே அர்த்தம். அப்ப C1H4 வருது, அது என்னது, மீத்தேன். அது கூட அடுத்த நம்பர் ஆட் பண்ணுங்க 2, இது கூட 2 ஆட் பண்ணுங்க 6. 2ஐயும் 6ஐயும் பண்ணுங்கன்னா அது என்னது, ஈத்தேன். அப்ப மீத்தேனுக்கு அடுத்தது ஈத்தேன். ஈத்தேனுக்கு அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பியூட்டேன்.
இந்த 2க்கு சாரி பியூட்டேன் இல்லமா, இதுக்கு அடுத்தது ப்ரோபேன். 2 கூட 1 ஆட் பண்ணா 3, 6 கூட 2 ஆட் பண்ணா 8 ப்ரோபேன். அப்ப மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன். ப்ரோபேனுக்கு அடுத்தது பியூட்டேன். 3க்கு அடுத்த நம்பர் 4, 8 கூட 2 கூட்டினா 10. 4க்கு அடுத்த நம்பர் 5, 10 கூட 2 கூட்டினா 12. அது என்னது? பென்டேன். அப்ப ஆர்டர் ஞாபகம் வச்சு எழுதுங்க. கீழ இருந்து இப்ப நான் இந்த பக்கம் பார்க்கல. இப்ப எழுதலாமா? மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்ப எழுதும் போது இவர CH4 ஞாபகம் வச்சா போதும். இவரு C2H6, இவரு C3H8, இவரு C4H10, இவரு C5H12. சோ அது 2 ஆட் ஆகும், இது 1 ஆட் ஆகும். அவ்வளவுதான். கார்பன் மாலிகூல்ஸ் 1, ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் 2 ஆட் ஆகும். அப்ப ஆர்டர் கீழ இருந்து சொல்ல பழகுங்க. மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன். இப்படி சொன்னா மூலக்கூறு வாய்ப்பாடு ஈஸியா சொல்லிடலாம்ல. மேட்ச் த ஃபாலோவிங் அசால்ட்டா அடிக்கலாம். சோ அடுத்த விஷயம் சேர்மங்கள் அவற்றுடைய பொது பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். சோ இந்த சேர்மங்களுக்கு இதுதான் பொது பெயர்களா இருக்கு. தாமிர சல்பேட், தட் மீன்ஸ் காப்பர் சல்பேட்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். சோ ப்ளூ கலர்ல இருக்கிறதுனால இதனுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா மயில் துத்தம்னு சொல்லலாம், இல்லனா நீல விட்ரியால் அப்படின்னு சொல்லலாம். மயில் துத்தம், நீல விட்ரியால், ப்ளூ விட்ரியால். இன் இங்கிலீஷ் ப்ளூ விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது தாமிர சல்பேட், காப்பர் சல்பேட். ஓகேவா? காப்பர் சல்பேட்டை CuSO4 என்ற மாலிகுலர் ஃபார்முலால டிஃபைன் பண்ணுவாங்க. அடுத்தது இரும்பு சல்பேட்னு சொல்லுவாங்க, ஃபெரஸ் சல்பேட். சோ பாக்கும்போதே தெரியுது ஃபெரஸ் சல்பேட். சோ ஃபெரஸ் சல்பேட் இரும்பு மேல தண்ணி அதிகமா படுத்துனா பச்சை கலர்ல துரு பிடிக்க ஆரம்பிச்சு. சோ துரு பிடிக்குதா, அப்ப பச்சை கலர் இல்லையா? சோ அதுக்கு பேர் வந்து பச்சை துத்தம். என்ன சொல்லுவாங்க? பச்சை துத்தம் அல்லது பச்சை விட்ரியால், கிரீன் விட்ரியால் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பச்சை விட்ரியால், கிரீன் விட்ரியால். யார? இரும்பு. அப்ப தாமிரம்னா ப்ளூ, பச்சைனா இரும்பு. பொட்டாசியம் நைட்ரேட் KNO3 சொல்றாங்க. KNO3 இவருடைய பேர் தான் டிஃபரெண்ட். சால்ட் பீட்டர் கேட்பாங்க, எக்ஸாம்ல எல்லாம் கேட்டிருக்காங்க, TNPSC எல்லாம். சால்ட் பீட்டர் என்று அழைக்கப்படக்கூடியது யார் அப்படின்னு கேட்பாங்க. பொட்டாசியம் நைட்ரேட். என்ன அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா? KNO3. ஓகேவா? பொட்டாசியம் நைட்ரேட். சரியா? அடுத்தது கந்தக அமிலம்னு சொல்லக்கூடிய H2SO4. கந்தக அமிலம்னா என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேவா? சல்ஃபியூரிக் ஆசிட். H2SO4னாலே சல்ஃபியூரிக் ஆசிட்ல சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லலாம். அது என்னன்னு சொல்றாங்க? விட்ரியால் எண்ணெய். அது என்னன்னு சொல்றாங்க? விட்ரியால் எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க. ஆயில் ஆஃப் விட்ரியால் இன் இங்கிலீஷ், ஆயில் ஆஃப் விட்ரியால். அப்ப அதுதான் வந்து விட்ரியால் எண்ணெய் தான் கந்தக அமிலம், சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஹெமினாலே ஆஃப்மா, டைஹைட்ரேட்னா 2, ஆனா இங்க ஹெமின் தான் கொடுத்திருக்கேன். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பாரிஸ் சாந்து. என்னது? பாரிஸ் சாந்து. In English it is called as plaster of Paris. Plaster of Paris. At last potassium chloride KCl அப்படின்னு சொல்றாங்க. potassium chloride அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு சொல்றாங்கன்னா muriate of potash ன்னு சொல்லுவாங்க. muriate of potash. muriate of potash அப்படின்னு சொல்றாங்க. potassium muriate. ஓகேவா? சோ potassium chloride வந்து muriate of potash ன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு சேர்மங்களுடைய பொது பெயர்கள் என்னவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றதை தான் இங்க காமிச்சிருக்கேன். சோ அப்ப தாமிர சல்பேட் காப்பர் அப்படினாலே ப்ளூ கலர், சோ ப்ளூ விட்ரியால்னு சொல்லலாம், நீல விட்ரியால் அல்லது மயில் துத்தம் சொல்லலாம். இரும்பு சல்பேட்னாலே பச்சை கலர், சோ பச்சை விட்ரியால் அது பச்சை துத்தம் அப்படின்னு சொல்லலாம், கிரீன் விட்ரியால். பொட்டாசியம் நைட்ரேட் KNO3 என்னன்னு சொல்லுவாங்கன்னா சால்ட் பீட்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது கந்தக அமிலம் H2SO4 முக்கியம் ஆயில் ஆஃப் விட்ரியால், விட்ரியால் எண்ணெய்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பொட்டாசியம் குளோரைடு KCl வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூரியேட் ஆஃப் பொட்டாசியம் சொல்லுவாங்க. இந்த கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய ஆஃப் H2O என்னன்னு சொல்லுவாங்க. பாரிஸ் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? சோ இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லபடியா லிசன் பண்ணீங்களா? சோ இதே மாதிரி தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா பண்ணலாம். ஆனா நான் அதுக்குள்ள ரேபிட் ஃபயர் क्वेश्चनே கேட்காம போறேன் பாத்தீங்களா? சோ உங்களுக்கான ரேபிட் ஃபயர் क्वेश्चंस நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் தி ஃபாலோயிங்ல கொடுத்திருக்கேன். ஐசோடோப்புகளுக்கான நோய்கள் ஏற்படுவதற்கான காரணிகள் என்னென்ன நோய்களை கண்டறிவதற்கு என்னென்ன ஐசோடோப்புகள் இருக்குன்றதை தான் கொடுத்திருக்கேன். சோ பக்கத்துல கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. ஏவா பியா சியா டியான்றதை மறக்காம கொடுங்க. என்னென்ன கொடுத்திருக்கேன்? இரும்பு 59. எதுக்கு இரும்புன்னு சொல்லியிருக்கல, 2 வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாஸ்பரஸ் 32. பாஸ் பண்ணலனா
என்ன பண்ணுவேன் அதை பண்ணுவேன். அயோடின் 131 எதுக்கு, சோடியம் 24 எதுக்கு, இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்குன்னா பாதரசத்தினுடைய முக்கிய தாது என்ன. நான் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன், இரும்புக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன், அலுமினியத்துக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன், காப்பருக்கு சொல்லியிருக்கேன், பாதரசம் ஈயம் வெள்ளியம் லெட் எல்லாமே சொல்லியிருக்கேன், அதை வச்சு சொல்லிடுங்க. சால்ட் பீட்டர் என்று அழைக்கப்படக்கூடியது இது இப்பதான் கடைசியில பார்த்தோம். சேர்மங்களுடைய பொது பெயர்கள்ல சால்ட் பீட்டர்னு சொல்லியிருக்கோம். சோ அதனுடைய ஒரிஜினல் பெயர் என்ன அப்படின்றத சொல்லிடுங்க. சேர்மங்கள் என்னன்னு சொல்லிடுங்க. மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை காண்கன்னு சொல்லியிருக்கேன். மீத்தேன் சோ ஆரம்பிங்க சொன்னதே மீத்தேன் தான். மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், பென்டேன், இது அழகா பண்ணிட்டீங்க. அடுத்தது எல்பிஜி என்பது எதனுடைய கலவைன்னு கேட்டிருக்கமா. ஸோ இது எல்லாமே கரெக்டான ஆன்சர் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணுவீங்க. அப்போ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை நான் நம்புவேன். ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய பயிற்சி மையத்தோட நன்றி, வணக்கம்.